நமஸ்காரம் சத்குரு. நமஸ்காரம்னா என்ன சத்குரு ஆக்சுவலாக? இல்லை, நான் அதுக்கு ஏதாவது அது ஒரு வெறும் க்ரீட்டிங் தானா, இல்லை அது என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நன்றி. நமஸ்காரம். இப்படி பண்ண ஏதோ உங்கள் பார்த்து கைத்தட்ட போய் பாதியில் நிறுத்திட்டேன்னு நினைக்க வேண்டாம். இப்படி உட்கார்ந்தா எப்படி பார்த்தா இவன் யாரு, இவன் யாரு, அவன் யாரு, அவளை யாரு, அவன் யாரு, மனம் கணக்கு போடுது. இவன் என்ன, அவன் என்ன, அவளை யாரு, அவளை யாரு, அவன் யாரு, அவன் யாரு, இப்படி தான் மனம் கணக்கு போடுது. கொஞ்சம் இப்படி பண்ணி இப்படி பண்ணுங்க. இப்படியே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இது அது தனின்றது கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சு போகுது. கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். இப்படியே உட்காந்திங்கன்னா கொஞ்சம் நேரம் இது அது தனியானது அல்லது கொஞ்சம் குறைஞ்சு போகுது. அதுக்காக தான் கோயிலில் போனேன். இப்படி பண்ணணும்னு சொன்னாங்க. என்னத்துக்குன்னா, இந்த ரெண்டு கை சேர்ந்து இப்படியே இருந்தால் கொஞ்சம் நேரம் இப்படி அப்படி இல்லை, கொஞ்சம் அப்படியே இருந்தால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது இது தனின்றது கொஞ்சம் குறைஞ்சு போகுது. அது இது தனின்றது எப்பவுமே உண்மை இல்லை. அது நாம் மனத்தில் உருவாக்கியிருக்கிற ஒரு கற்பனை. கொஞ்சம் இப்படி இருந்தால் அந்த கற்பனை குறைஞ்சு போகுது. அது வெறும் கோயிலில் மட்டும் பார்த்தா இப்படி பண்ணணும்னு சொல்லலை. மரம் பார்த்தாலும் இப்படி தான். ஓ, மரத்துக்கு எதுக்கு நான் பண்ணணுன்னா, மரத்துக்கு எதுக்கு பண்ணணும்னு புரியலன்னா வாயை மூடி மூக்கு வச்சு பிடிச்சி உட்காருங்க 3 நிமிஷம், அப்போ புரியும் எதுக்கு மரத்துக்கு பண்ணணும். மாடு பார்த்தால மாடுக்கு எதுக்கு பண்ணணும், 2 நாள் சாப்பாடு இல்லாமல் இருங்க, அப்போ மாடுக்கு எதுக்கு பண்ணணும்னு புரிஞ்சிடும். கல்லுக்கு எதுக்கு பண்ணணும், மண்ணுக்கு எதுக்கு பண்ணணும், எல்லாமே அப்படி தான். அதனால் நமக்கு என்ன வருதோ அது இல்லாமல் கொஞ்ச நாள் இருந்து பாருங்கள். அப்போ நீங்கள் உங்கள் உயிர் போகிற மாதிரி சூழ்நிலை உருவாக்கிட்டான் கழுது கூட போய் இப்படி பண்ணுவீங்களா இல்லையா? பண்ணுவீங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சி வர்றதுக்காக காத்து உட்கார வேண்டாம். அந்த மாதிரி வர வேண்டாம் நமக்கு வாழ்க்கையில். நாம் இப்போவே கழுதையும் நம்ம மாதிரி ஒரு உயிர் தானே. ஆமான்னு சொல்கிறாங்க அவர். இப்படி ஒரு ஸ்கூலில் நீதி போதனை கிளாஸ் நடந்துருந்தது. நீதி போதனை கிளாஸ் பார்த்துருக்கீங்களா? கான்வென்ட் ஸ்கூலில் எல்லாம் படித்தா நல்லா நீதி போதனை கிளாஸ் டெய்லி நடக்குது. நீதி போதனை கிளாஸ் நடக்குது. அவர் டீச்சர் வந்தாங்க. நீதி போதனை கிளாஸான எல்லாமே நீந்து போதனை நினச்சிக்குவாங்க. அது ஏதோ ஒரு கொஞ்சம் சுறுசுறுப்பாக வச்சுக்கலாம் குழந்தைன்னு சொல்லி அவர் ஏதோ ஒன்று சொல்லணும். அதுக்கு அவர் டீச்சர் கேட்டாங்க, நான் எனக்கு இங்கே நடந்து வந்திருந்தேன், யாரோ ஒருத்தர் ஒரு கழுதை பிடிச்சி அடிக்கிறாங்க, நான் போய் அது காப்பாற்றினேன், இது என்ன நினைக்கிறீங்க சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பையன் உட்காந்துருந்தான், சகோதர அன்பு, இதனால நமக்கு இப்போ புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி, பிரபஞ்சத்தில் நம்ம உலகத்தில் இருக்கிறது எல்லாமே இதே
இந்த மண்ணிலேருந்து தானே வந்திருக்குது. நீங்கள் கூட அதே தானே, கழுதையும் நீங்கள் ஒரே அடிப்படையிலேருந்து தானே வந்திருக்கீங்க. சரி, ஆமான்னு சொல்லிட்டீங்க, நான் என்ன பண்ணுறது? நான் சொல்லலை, நீங்கள் தான் ஆமான்னு சொன்னீங்க. நாங்கள் விட்டுடுவாது. அப்படி இருக்கிறப்போ எல்லோரும் கொஞ்சம் இப்படி பண்ணிடலாம். இப்போ ஃபோனில் பேசுகிறீங்க, அப்போ இப்படி பண்ண ஃபோன் கீழே விழுந்துடும். அதுக்கு சும்மா சொல்லிக்கலாம், வாயில் நமஸ்காரம்னு சொல்லிடலாம். ஹலோ 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 சொல்கிறது அதுவா? தமிழில் பேசுகிறப்போனாலும் நமஸ்காரம்னு சொல்லிடலாமா? சரி, இங்கிலீஷில் பண்ண ஹாய் ஹாய்ன்னு பேசிக்கலாம். தமிழில் பேசுகிறப்போனாலும் நமஸ்காரம்னு சொல்லிடலாமா? இல்லை இங்கிலீஷில் நமஸ்காரம் சொல்லிடலாமா? ஃபோன் எடுத்தால் நமஸ்காரம்னு சொல்லிடலாமா? என்னம்மா சொல்லிடலாமா?